தொடர்ந்து நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணம் மற்ற விவரங்கள் என்ன? கரூரில் இன்று நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முதலில் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த 36 பேரினுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தற்பொழுது அறிவித்து முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதாவது முதலமைச்சர் இன்று தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 8 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 36 பேர்கள் உயிரிழந்ததாக தகவல் அறிந்து சொல்லனா துயரமும் வேதனையும் தாம் அடைந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் விலை மதிக்க முடியாத அந்த உயிரிழப்புகள் நாம் அனைவரின் நெஞ்சத்தையும் உலுக்கியுள்ளதாகவும், ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை எதிர்கொண்டுள்ள அந்த குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் அந்த இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் சிறப்பான முறையில் தாம் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும், மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோரை அனுப்பி வைத்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திருச்சி, சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மருத்துவ குழுக்களுடன் கரூருக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த துயரமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் வழங்கிடவும், மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் தற்பொழுது உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்படுவதாகவும், தாம் இன்றிரவே கரூர் சென்று மேற்படி துயர சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை சந்திக்கவும் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது தற்பொழுது முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த 36 பேருடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளதோடு, சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அந்த நிதியும் தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இன்று இரவே கரூர் செல்ல இருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தற்பொழுது தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஓய்வு பெற்ற நிதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுப்பாங்க, ஏன் இந்த நிகழ்வு நடந்தது, தாவேக்கா காரணமாக இதற்கு, இல்லை அரசு குறிப்பாக காவல்துறை காரணமாலாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்க. அந்த கேள்விக்கு முன்னதாகவே இப்போது விசாரணை ஆணையத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். யார் காரணம், என்ன நடந்தது, எதனால இந்த ஸ்டாம்பேட் ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் விசாரணை ஆணையத்தின் மூலமாக தெரிய வரும். அதே நேரத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உடனே சம்பவ இடத்திற்கு கரூருக்கு விரைகிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.